8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 13 பார்க்குறோம். நீர். பூமியில் 4/3 பங்கு வந்து நீர் தான் இருக்குது. நம்ம உடலில் பார்த்திங்கனாலும் 65% வந்து நீர் தான் இருக்குது. நீர் வந்து ஒரு நிலையான சேர்மம். இது வந்து டைஹைட்ரஜன் மோனாக்சைடு, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீரற்ற தாமிர சல்ஃபேட்டு வந்து அதாவது நீரற்ற தாமிர சல்ஃபேட் கண்ணாடியாக இருக்க போது நீரை சேர்க்கும்போது அது நீர்த்த தாமிர சல்ஃபேட்டாக மாறுது. அதாவது நீரற்ற ஒரு தாமிர சல்ஃபேட் இருக்குது. நீரற்ற தாமிர சல்ஃபேட்டில் நீரை சேர்க்கும்போது தான் அது நீல கலரில் வந்து மாறுது. நீல நீரை தாமிர 2 சல்ஃபேட்டாக மாறுது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து நீர் தயாரித்தல். நீர் எப்படிலாம் தயாரிக்கலாம்? ஸோ இது சொன்னவர் யாருன்னா ஃபஸ்ட்டு 1781 ஹென்ரி கேவென்டிஷ். அதில் வந்து கேனை மட்டும் வச்சுக்கலாம். கேன் வாட்டர் தானே தயாரிக்க போகிறோம் இப்போது. ஸோ ஹென்ரி கேன் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு ஜிங்க் என்ன பண்ணுங்கள், H2SO4 சேருங்க, ஒரு ஆசிட்டோடு சேருங்க. சேர்த்திங்கன்னா ZnSO4ம் H2வும் கிடைக்கும். அந்த H2O கொண்டு வந்து ஆக்சிஜனோட சேருங்க, H2O கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. யார் சொல்கிறாரு? கேன் வாட்டர் போடுறவர். ஒரு ஆசிட்டை வந்து ஜிங்கோடு சேருங்க, அதுக்கப்புறம் H2 தனியாக கிடைக்கும், அந்த H2ஓட O2 சேருங்கன்னு சொல்கிறாரு. உலோக ஆக்சைடை H2 மூலம் ஒடுக்குதல் அப்படின்னு சொல்கிறோம். காற்றில் H2வை எரிக்கிறப்போ காற்றில் ஆக்சிஜன் இருக்குல்ல, ஸோ சேர்ந்து H2O கிடச்சிரும் அப்படின்றாங்க. காற்றில் HC எரித்தல், இதெல்லாம் அந்த மாதிரி எரிச்சலாம் வந்து பண்ணுறாங்க. அடுத்து தாவர விலங்குகளின் சுவாசம் மூலம் தாவரம் என்ன வரும்? ஆக்சிஜனை வெளிவிடும். ஸோ அதோட ஹைட்ரஜனை சேருங்க அப்படின்றாங்க. அடுத்து இப்போ குளுக்கோஸோட ஆக்சிஜனை வந்து சேர்க்குறப்போ குளுக்கோஸ் இருக்குது, அதோட ஆக்சிஜன் சேர்க்குறப்போ கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O ப்ளஸ் ஆக்சிஜன் இப்படியும் வந்து நீரை நம்ம தயாரிக்கலாம். குளுக்கோஸ்லேருந்து தயாரிக்கலாம். ஸோ குளுக்கோஸ் எதுலேருந்து நீரை தயாரிக்கலாம்? 4 ஆப்ஷன் கொடுத்து குளுக்கோஸ் கொடுத்தா அதுலேருந்து என்ன பண்ணலாம்? நீரை தயாரிக்கலாம். ஹென்ரி கேவன் அவரே தான். ஹென்ரி கேவென்டிஷ் என்ன பண்ணுறாரு? H2 வாயுவை வந்து கண்டறிஞ்சார். நீரை கண்டறியும்னு சொல்லவர் தான் வந்து H2 வாயுவும் கண்டுபிடிச்சிருக்காரு. எரியும் காற்று, அதை வந்து என்ன சொல்கிறாரு? எரியும் காற்று அப்படின்னு சொல்கிறார். உலோகம் வந்து செறிவு மிகுந்த அமிலத்தோட வினை புரிஞ்சு உலோகம் வந்து செறிவு மிகுந்த காரமாக மாறும்போது கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கினார். இப்போ எப்படி நீரை உருவாக்குறாரு, ஹைட்ரஜன் கண்டுபிடிக்கிறாரு, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இவர் தான் உருவாக்குறாரு. ஆக்சிஜன் ஸோ நீரை உருவாக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு இவரே தான் உருவாக்குறாரு. கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு அமிலத்தன்மை வாய்ந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? லேபில் எப்படி H2O உருவாக்குறாங்க? லேபில் இதுதான் முக்கியம். இப்போ H2 இருக்குது, நீரற்ற CaCl2 கால்சியம் குளோரைடு, சரியா? கால்சியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. அதில் தண்ணியே இல்லை, நல்லா கெட்டியாக கல் மாதிரி இருக்குது, கால்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். H2O வந்து அதோடு சேர்க்குறப்ப என்ன ஆகும்? நீர் வந்து H2லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும். ஸோ இதில் நீரே இல்லை, ரொம்ப ட்ரையாக இருக்குன்னா H2வில் இருக்க கொஞ்சோண்டு நீர் என்ன ஆகும்? இதுக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? நீர் ஃபுல்லாக இது போயிடுச்சுன்னா, இப்போ மரத்தில் ஃபுல்லாக நீராவி ஆகிட்டால் தான் மரம் எரியும். அதே மாதிரி H2 ஃபுல்லாக இங்கே போயிடுச்சுன்னா, நீர் போயிடுச்சுன்னா H2 காற்றில் எரியும். காற்றில் ஆல்ரெடி என்ன இருக்குது? O2 இருக்குது. ஸோ 2 ஆல்ரெடி கலந்துருக்கு. அதை குளிரூட்டும் போது ஈஸியாக நமக்கு H2O கிடச்சிரும். அடுத்து ப்ரெஷர் குக்கரில் அழுத்தம் அதிகமாக 100 டிகிரி செல்சியஸோட அதிகமாக இருக்கும்போது அது அதே திரவ நிலையிலேயே தான் இருக்குது. அதனால தான் அந்த உணவு வந்து சீக்கிரமாக சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அழுத்தம் அதிகரிக்கும் போது நீரின் உரைநிலை குறையும். உரைநிலை வந்து குறையும். அழுத்தம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா என்ன, அந்த பனிக்கட்டி வந்து உருக ஆரம்பிச்சிடும், உரைநிலை குறையும். பனிக்கட்டி மேலே அதனால தான் ஸ்கேட்டர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு இடத்துலேருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது அந்த திரும்ப அந்த அழுத்தம் குறைஞ்சி அது அகைன் வந்து திரும்ப என்னவாக மாறிடும்? பனிக்கட்டியாக மாறிடுறது தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அடர்த்தி. பனிக்கட்டியோட அடர்த்தி வந்து நீரை விட குறைவு. பனிக்கட்டியை வந்து இப்போ தண்ணியில் போட்டோன்னா மிதக்க தானே செய்யுது. எத்தனை ஐஸ் கியூப் வேணாலும் போடுங்க, தண்ணியில் மிதக்க தான் செய்யும். ஸோ அடர்த்தி வந்து என்னது? அடர்த்தி குறைவு. ஓகேவா? அடுத்து ஏரியில் 0 டிகிரி செல்சியஸில் வந்து பனிக்கட்டி ஆகும்போது 1% ஃபஸ்ட்டு மேற்புறம் மட்டும் தான் பனிக்கட்டியாக மாறும். ஸோ பனிக்கட்டி வந்து அறுதிர் கடத்தி, வெப்பத்தை அறுதிர் கடத்தி. அதனால தான் அடியில் என்ன ஆகும்? பனிக்கட்டி அடியில் நீராகவே இருக்குது. ஸோ நீராக இருக்கிறனால தான் நீர்வாழ் உயிரினங்கள் அங்கே உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடர்த்தி. இப்போ பனிக்கட்டியாக இருக்கும்போது என்ன சொன்னோம்? அடர்த்தி கம்மி. நீராக இருக்கும்போது அடர்த்தி ஜாஸ்தி. ஸோ 4% தான் வந்து அது நீர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து என்ன, எவ்வளோ அடர்த்தினா 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். அதே இது பனிக்கட்டியாக இருக்கும்போது கம்மி தானே. ஸோ 0.91 கிராம் வந்து அடர்த்தி இருக்குது 0 டிகிரி செல்சியஸில். அது பனிக்கட்டியாக இருக்கும்போது. நீராக இருக்கும்போது 0.97 கிராம் அடர்த்தியில் இருக்குது. 4 டிகிரி செல்சியஸ் வந்தோடனே அது நீராக மாறிடும். அப்போ வந்து 1 கிராம் அடர்த்தி. 4 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்கப்போ 1 கிராம் விட அதிகமான அடர்த்தியில் போயிடும்.
அடுத்து நீர் உறைதலில் அதன் கன அளவு வந்து அதிகமாக இருக்கும். நீர் உறைந்தால் அதோட கன அளவுனா அதோட அகலம் மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்கும். அதனால தான் டேப் வாட்டர் வந்து உறைஞ்சி போச்சுன்னா வராது, விரிசல் வேற விழும். ஸோ பனிக்கட்டி அதிக உருகுதலின் உள்ளுறை வெப்பம் கொண்டது. உள்ளுறை வெப்பம் நிறையா வந்து தாங்கிக்கும். அதனால தான் மீன் இறைச்சியெல்லாம் பனிக்கட்டில் போட்டு வச்சோம்னா அதோட ஹீட்டை இதை எடுத்துகிட்டு அது கெட்டு போகாமல் வச்சுருக்கோம். ஸோ அப்படி பனிக்கட்டியின் உள்ளுறை வெப்பம் எவ்வளோ அப்படின்னா வந்து 80 கலோரி பெர் கிராம். சரியா, 336 ஜூல் பெர் கிராம். ஸோ 80 பனிக்கட்டி அதிக உறுதலின் உள்ளுறை வெப்பம். பனிக்கட்டினா 2 ஸ்னோவை வந்து மேலே ஒரு பனிக்கட்டி கீழே ஒரு பனிக்கட்டி வச்ச மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை ஐஸ் கியூப் ட்ரேலையும் எப்படி இருக்கும், 2 தான் இருக்கும். ஸோ 8 மாதிரி இருக்கா. ஸோ பனிக்கட்டியின் உறுதலின் உள்ளுறை வெப்பம் வந்து 80 கலோரி பெர் கிராம். இதை 4ஆல் பெருக்குனா கிட்டத்தட்ட அந்த வேல்யூ வரும், 240 தான் வரும். இதை வந்து 4ஆல் பெருக்குனா அந்த வேல்யூ கிட்ட வர ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்து நீராவினா அதிக ஆவியாதலின் உள்ளுறை வெப்பம். நீராவிக்கு எவ்வளோ அப்படின்னா 540. நீராவின்னா ஆவி பிடிப்போம், ஆவின்னா 5 ரூபா விக்ஸை போட்டு பிடிங்க அப்படிம்பாங்க. ஸோ 540 இதை 4ஆல் பெருக்கினாலும் இந்த வேல்யூ வந்துடும். ஸோ வந்து பனிக்கட்டினா 80, நீராவினா 540. ஓகேவா. 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த 1 கலோரி ஆற்றல் தேவைப்படுதுன்னா நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன் 1 டிகிரி செல்சியஸ் ஹீட்டை உயர்த்துறதுக்கு 1 கலோரி ஆற்றல் தேவைப்படுது. அதுதான் நீரின் தன்வெப்ப ஏற்பு திறன். இப்போ வந்து ரேடியேட்டர் பம்பை யூஸ் பண்ணி கார் இயந்திரத்தில் உள்ளே நீரை செலுத்தும் போது நீர் ரேடியேட்டரை வெப்பத்தை உறிஞ்சிக்கிட்டு ஸோ அந்த இயந்திரத்தோட வெப்பத்தை வந்து ரொம்ப சூடாகாமல் பார்த்துக்கும். இதுதான் வந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நீல லிட்மஸால் எப்படி மாற்றவே செய்யாது, நடுநிலையாக தான் இருக்கும், நோ சேஞ்சஸ். அடுத்து H2O வந்து 2000 டிகிரி செல்சியஸில் வந்து இது பண்ணுறப்போ H2O2 மாறு. அதே மாதிரி H2Cl2 வந்து ஒரு ஈரப்பதம் சன்லைட்லாம் கொடுக்குறப்போ HCl மாறுது. Mg வந்து மந்தமானது. ஸோ மெக்னீஷியம் வந்து ஹாட் வாட்டரில் சேர்க்குறப்போ H2 + MgOH அப்படின்னு மாறுது. உலகம் வந்து நீரோடு சேர்க்குறப்போ ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ராக்சைடு வந்து தெரியுது. ஸோ இப்போ வந்து இது ஒரு உலோகம்னு வச்சுக்கோங்களேன். உலோகம் வந்து அந்த உலோகம் வந்து இந்த OH எடுத்துக்கும். OH எடுத்துக்கினா ஒரு ஹைட்ராக்சைடு வரும் இல்லையா. அது போக இங்கே ஒரு உலோகத்தோட ஒரு ஆக்சைடு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ராக்சைடு, அந்த உலோக ஹைட்ராக்சைடு மாதிரி உலோக ஹைட்ராக்சைடு தனியாக வந்துடும் விளைபொருள். அது போக வந்து ஒரு ஆக்சைடு இருந்துகிட்ருக்கும். ஸோ ஹைட்ராக்சைடு ப்ளஸ் ஆக்சைடு கிடைக்கும். உலோகம் H2O வினைபுரி இருக்கும். அடுத்து தாமிரம் வந்து எந்த வெப்பநிலையிலும் நீருடன் வினைபுரியாது. அதனால தான் வந்து குழாய், கொதிகலன் எல்லாமே தாமிரத்தில் செய்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து கார்பன் ஒரு அலோகத்தையும் நீரையும் சேர்க்குறப்போ, இப்போ உலோகத்தையும் நீரையும் சேர்க்குறப்போ ஆக்சைடு ஹைட்ராக்சைடு வந்தது. அலோகத்தையும் நீரையும் சேர்க்குறப்போ என்ன வரும், கார்பன் டை ஆக்சைடு 1 + H2 இதை வச்சே பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி Cl2 H2O சேர்க்கும் போது HCl + O2 இந்த மாதிரி வரும். அடுத்து நீர் ஒரு சர்வகரைப்பானில் அதையும் கரைக்கும். குழாய் நீர், நதி நீர், கிணறு நீர் இதெல்லாம் வந்து திடப்பொருளை கொண்டிருக்கும். மழை நீரும் வடிகட்டிய நீரும் தான் ரொம்ப சுத்தமானது, திடப்பொருள் எதுவும் இருக்காது. அதனால் வந்து பொது மைய வளையம்னு ஒன்று இருக்காது. உப்பு தண்ணியை சுற்றி தான் ஒரு மாதிரி பொதுமைய வளையம் வரும். ஆவியான பிறகு பொதுமைய வளையம் வந்து நல்ல தண்ணியில் இதிலலாம் இருக்காது. நீரில் வந்து 35.6% வந்து ஆக்சிஜன் கரைந்து இருக்குது. அதனால தான் உயிரினங்கள் வாழ முடியுது. அடுத்து மீன் வந்து ஆக்சிஜனை வந்து எடுத்துக்கிட்டு செவில் வழியாக நீரை வெளியேற்றுது. நீர்வாழ் தாவரம் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு கார்பன் டை ஆக்சைடு பயன்படுத்தும். கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல, அது வந்து சுண்ணாம்போடு சேர்ந்து தான் கால்சியம் பை கார்பனேட் தருது. அந்த கால்சியம் பை கார்பனேட் தான் நெத்தை, சிப்பி இதுக்கெல்லாம் வந்து அந்த ஓட்டுக்கு கால்சியம் கார்பனேட் தேவை இல்லையா, அந்த மேல் ஓட்டுக்கு கால்சியம் கார்பனேட் வந்து யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரை கொதிக்க வைக்கும் போது வந்து கொதிநிலை அடையும் போது குடுவை ஓரங்களில் பபுளாக வரும். அது என்னென்னா வந்து ஆக்சிஜன் ஃபஸ்ட்டு வெளியே வர்றது தான். 1 லிட்டரு கடல் நீரில் 35 கிராம் சாதாரண உப்பு வந்து இருக்குது. எவ்வளோ, 1 லிட்டரு நீரில் கடல் 3 லிட்டரு 35 கிராம் சாதாரண உப்பு இருக்குது, NaCl. அப்போ ஒவ்வொரு நீரில் அது போக கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லா உப்புகளும் வேறு தனியாக இருக்குது. நீருக்கு சுவை, மனித வளர்ச்சி மாற்றம் எல்லாத்துக்குமே வந்து இந்த உப்புக்கள் அதெல்லாம் தான் ஹெல்ப் பண்ணுது. சாக்கடல் அப்படின்றது வந்து டெட் சி அப்படிம்பாங்க. அதில் உப்புத்தன்மை ரொம்ப அதிகம், உயிர்களே வாழ முடியாது. அதனால தான் அது சாக்கடல் அப்படின்றாங்க. பூமி தூய நீரில் வந்து 1% தான் ஏரி, ஆறு இருக்குது. 99% பனிப்பாறையாகவும் துருவ பகுதிகளில் தான் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 4.6 மில்லியன் சில்ட்ரன் வந்து வயிற்றுப்போக்கினால் இறந்து போகிறாங்க. ஏன்னா வந்து பியூர் வாட்டர் இல்லாததுனால. வீழ்படி வாக்குவதை துரிதப்படுத்த தான் பொட்டாஷ் படிகாரம் சேர்க்கப்படுகிறது. அதாவது வீழ்படி வாக்குவதை, அதாவது ஒரு டஸ்ட்டு வீழ்படி வாயிடுச்சுன்னா அந்த தண்ணி தூய்மை ஆயிரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பொட்டாஷ் சேர்க்கப்படுகிறது. இதுக்கு பேர் ஏற்றம் அப்படின்றாங்க. இப்போ தொட்டியில் வந்து ஒரு
வீழ்படிவை சீக்கிரம் ஆக்கணும்னா ஒரு பொட்டை ஒட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஏறி போய் பார்ப்பாங்க வீழ்படிவு ஆயிடுச்சா அப்படின்னு, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நுண்ணுயிர் நீக்கம், அது வந்து வேதி முறையில் பார்த்திங்கன்னா குளோரினேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, குளோரினை சேர்த்துருக்கோம். நமக்கு வர்ற தண்ணியில் வந்து குளோரின் வாடை வருது அப்படி சொல்லுவாங்கள்ல, ஏன்னா அந்த கிருமியை போக்குறதுக்காக குளோரின் வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்து வந்து ஓசோனேற்றமும் பண்ணுவாங்க. ஓசோன் வாயு உட்செலுத்தப்பட்டது ஓசோனேற்றம். வாட்டர் மூலம் காற்று வந்து சன்லைட்டு, நுண்ணீர் சன்லைட்டு, ஓசோனேற்றம் இதெல்லாம் பண்ணுறப்போ நுண்ணீர்கள் நீங்கும். ஆர்ஓ சுத்திகரிப்பான்களில் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்மாங்க, புறஊதிய கதிர்களும் வந்து அந்த கிருமிகளை அழிக்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து உப்பு, தாது இதெல்லாம் நீரில் அதிகமாக கலந்துருக்கு இல்லையா, அதனால வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுல ஸ்கம், உப்பு தண்ணியில் கழுவுனா வந்து வாஷ் பண்ணோம்னா வந்து ஒரு ஸ்கம் படிகம் மாதிரி ரொம்ப படியும். கடின நீரை வந்து கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதுதான் இது காரணம். ஸோ டெம்பரவரியாக கடினத்தன்மையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் இதை வந்து பயன்படுத்துவாங்க. பெர்மனெண்ட்டாக நீக்கிறதுக்கு வந்து CaCl, MgCl சல்ஃபேட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட்டோட டெம்பரவரி கடினத்தன்மையை நீக்கிட்டு பெர்மனெண்ட்டாக நீக்கிறதுக்கு வந்து மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. நீரில் கடினத்தன்மை அடுத்து ஃபுல்லாக அதான் வரும். நீரில் கடினத்தன்மையை நீக்குதல் எப்படி? ஃபஸ்ட்டு கொதிக்க வைக்கலாம். இது வந்து தற்காலிகமாக அந்த கடினத்தன்மையை நீக்கும். ஸோ கொதிக்க வச்சா என்ன ஆகும்? CaHCO3 சிதைந்து CaCO3 மாறும். ஸோ வடிகட்டி CO3 நீக்கிடலாம். CaHCO3லேருந்து ஹெச் வந்து போயிடும். கொதிக்க வச்சோம்னா ஹைட்ரஜன் வாயுவாக போயிடும். CaCO3 இருக்கும். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறப்போ CO3யும் போயிடும். CO3 நீக்கப்படும். இந்த மாதிரி டெம்பரவரியாக பண்ணலாம். அடுத்து சலவை சோடா சேர்த்தல், இது வந்து நிரந்தர கடினத்தன்மையை போக்குறது. குளோரின் மற்றும் சல்ஃபேட்டை கார்பனேட்டுகளாக மாற்றும். நிறைய நிரந்தர கடினத்தன்மையாக குளோரின் இருக்குது, அது சல்ஃபேட் இருக்குது, அதை வந்து கார்பனேட்டுகளாக மாற்றும். நிரந்தர கடினத்தன்மை குளோரின் சல்ஃபேட்டை வந்து காரில் ஏற்றி கொண்டு போயிடுது. சலவை சோடா என்ன பண்ணுது? சலவை சோடா நிரந்தரமாக நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளோரினையும் சல்ஃபேட்டையும் எடுத்து காரில் எடுத்து கொண்டு போயிடுது, கார்பனேட்டுகளாக மாற்றிடுது. அடுத்து அயனி பரிமாற்றம், நீரினை அயனி பரிமாற்றம் செய்யும் பிசினுக்குள் அனுப்பும்போது கால்சியம் மெக்னீஷியம் அயனிகள் வந்து சோடியம் அயனியாக மாற்றப்படுகிறது. கடின நீரை மின்னீராக அயனி மாற்றம், கால்சியம் மெக்னீஷியத்தை இன்னொரு அயனியாக மாற்றுறதுக்கு அயனி பரிமாற்றம் வந்து ஒரு அயனி பரிமாற்றம் செய்யும் பிசினுக்குள்ளே செலுத்துகிறாங்க. அடுத்து வாழை வடித்தல் காய்ச்சிய நீரை வாழை வடித்தல் மூலமாக தூய்மையான நீராக வந்து மாற்றலாம். வாழை வடி காய்ச்சிய நீர் சுவையாக இருப்பதில்லை, ஏன்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு தாது எதுவுமே இல்லை. அடுத்து பூமியின் மீதுள்ள நீர் 90% நீர் வந்து விவசாயம் நீர்ப்பாசனத்துக்கு தான் பயன்படுது. மைக்ரோபீட்ஸ்னால் நெகிழி துண்டுகள், ஷாம்பு, ஃபேஸ் வாஷ் இதில் இருந்தெல்லாம் வர்றது, இது வந்து பல உயிர்களை பாதிக்குது அப்படின்றாங்க. இந்தியாவோட நீர் மாசுபாடு வந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர், துணி துவைத்தல் இது மூலமாக தான் நிறையா 135 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்றாங்க. கழிவுனா 3 லிட்டர், ஸோ 135 லிட்டரு டெய்லி வேஸ்ட் ஆகுது. காய்கறிகளை விளைவிப்பதற்கு நெகிழித்தாள்கள் விவசாயத்தில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெகிழித்தாள் வந்து திரும்ப அந்த மண்ணுக்குள்ளே போய் புழு இதுக்கெல்லாம் தீங்கு விளைவிக்குது அப்படின்றாங்க. பெருங்கடலில் வந்து கச்சா எண்ணெய் வந்து பரவுறதுனால உள்ள சன்லைட்டே உள்ளே போகாமல் கடல்வாழ் உயிர்கள் இறந்து போகுது. அப்புறம் அணுமின் நிலையங்களில் வந்து குளிரூட்டப்பட்ட வாட்டரை வந்து நதி நீரில் அதெல்லாம் கலந்து ஆக்சிஜன் அளவு குறைச்சி நிலவாழ் பாதிப்பை வந்து உருவாகுது. நீர்வாழ் இதுக்கு ஆர்டிக் அண்டார்டிக் பகுதியிலலாம் வந்து கிட்டத்தட்ட நீர்ப்பரப்பிலிருந்து 5000 மீட்டர் ஆழத்துக்கு வந்து அடிப்பகுதி வரை வந்து பாட்டில் இது தேவையில்லாத பொருட்கள் அதெல்லாம் இருக்குது, நெகிழிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சோடியம் சல்ஃபேட்டுகள் மற்றும் பாஸ்பேட்டுகள், அடுத்து நெகிழி இலைகள், நுண்ணுயிர்கள், DDT, அடுத்து நைட்ரேட்டுகள், பாஸ்பேட்டுகள், EM, மெர்குரி, காட்மியம் இது. ஸோ இதெல்லாம் வந்து தீய பொருட்கள், ஓகேவா? தேவையில்லாத பொருட்கள், தீய பொருட்கள். ஸோ அது வந்து எது உருவாக்குது, அதனால என்ன பாதிப்பு ஏற்படுது, இதுதான் மூணாக பார்க்க போகிறோம். சோடியம் சல்ஃபேட்டுகள், பாஸ்பேட்டுகள் இதெல்லாம் வந்து இதில் வந்து சலவை தூளில் இருந்து வருது, சரியா? நெகிழி இலைகள், நுண்ணீர்கள், நெகிழி ஆடை, முடி, அழகு தோல் பொருட்கள்லேருந்து வருது. DDT டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன், டைனாலே வந்து இந்த பூச்சிகளை கொல்லணும்,
அடுத்து நைட்ரேட்டுகள் பாஸ்பேட்டுகள்லாம் உரங்கள். மெர்க்குரி, காட்மியம், குரோமியம், ஆர்சனிக் இந்த மாதிரி ரொம்ப கெமிக்கல் பொருட்கள்லாம் வேதியியல், ஜவுளி, தோல் ஃபேக்ட்ரி, திடக்கழிவுலேருந்து வருது. ஸோ இதில் இருந்து வருதுன்னு பார்த்தாச்சா. ஸோ இதனால் என்ன ஆகுது, சோடியம் சல்ஃபேட்டுகள், பாஸ்பேட்டுகள், சலவைத்தூள், நம்ம சலவை யூஸ் பண்ணுற சலவைத்தூள்லேருந்து சோடியம் சல்ஃபேட்டுகள், பாஸ்பேட்டுகள் இருக்குது. அதனால் மனித வளர்ச்சி, இனப்பெருக்கம், நரம்பியல், பாக்டீரியா, ஆல்காவை வவேகமாக வளரச் செய்து ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு விலங்கு தாவர பன்முகத்தன்மையை குறைக்க வழி செய்கிறது. பாக்டீரியா, ஆல்காவை தான் நல்லா வளர்க்குது, மற்ற உயிர்கள் வளர்ச்சியை அதை கம்மி பண்ணுதுன்றாங்க. அடுத்து நெகிழி இலைகள்லாம் இருந்தால் என்ன ஆகும், அங்கே கடல்வாழ் உயிரினங்கள் அதை சாப்பிட்டு உணவு சங்கிலியை அஃபெக்ட் பண்ணும். டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் பூச்சிக்கொல்லி. இது பூச்சிக்கொல்லி இருக்கனால என்ன ஆகும், உணவு சங்கிலியில் அந்த அடுத்தடுத்து வர்ற விளைவிக்கிற பொருட்கள் எல்லாத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்து நைட்ரேட்டுகள், பாஸ்பேட்டுகள், இதுவும் உரம் தான். ஸோ பாக்டீரியா, ஆல்காவை வேகமாக வளர்ந்து செய்து விலங்கு தாவரங்களுக்கு தீமை விளைவிக்கிறது. அடுத்து மெர்க்குரி, காட்மியம் இதெல்லாம் இருந்தால் நீரில் உள்ள அனிமல், பிளான்ட் இதெல்லாம் அவங்களுக்கு நஞ்சாகுது. நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது, மனித ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் இதனால் வருது. அடுத்து மின்னார் பகுத்தல் மூலமாக H2O 2:1 ரேஷியோவில் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. நீரானது 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிகபட்ச அடர்த்தியை அடையுது. 4 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாகவும் அதிக வெப்பநிலையில் நீரின் அடர்த்தியும் குறைஞ்சிரும். இந்த பண்பு குளிர், கோடை காலத்துக்கு ஏற்ப நீர்வாழ் உயிரிகளை உயிர் வாழ உதவுகிறது. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கனால தான் குளிர்காலத்திலையும் நீர்வாழ் உயிர்கள் நல்லா இருக்குது, வெயில் காலத்திலையும் உயிரோடு இருக்குது. கடல் நீரில் கனிமம், உப்பு, இதுதான் உப்பு நீருக்கான காரணம். கால்சியம், மெக்னீசியம் உப்புகள் இருப்பதால் தான் நீர் கடினத்தன்மை பெறுகிறது. நீரில் கார்பன் டை ஆக்சைடின் கரைதிறன் அதிகம். அதிக அழுத்தம் கொடுத்தா மட்டும்தான் அதிகம். ஆக்சிஜன் மட்டும் தான் அதுவாக நல்லா கரையும். நீரினை மின்னார் போகும்போது எதிர்மின் வாயில் சேர்க்கப்படுது H2. ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் அயனி. ஸோ Hனாலே பாசிட்டிவ். ஸோ அதனால் எதிர்மின் வாய்க்கு போயிடுது, இது நேர்மின் வாய்க்கு போயிடுது. எது நீரை மாசுபடுத்தும் அப்படின்னா நீர் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் சல்ஃபேட்டுகள். நீரின் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் சல்ஃபேட்டுகள். ஏற்றி விடுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சல்ஃபேட்டுகள் அப்படி ஏற்றி விடுது, அதனால தான் நிரந்தரமாக கடினத்தன்மையாகுது. 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அதிக அடர்த்தினை பெற்றிருக்கும். ஏற்றம் அப்படின்னா பொட்டாஷ் படிகரமானது நீருடன் சேர்க்கப்படுகிறது. ஆல்ரெடி பார்த்தோம், தொட்டியில் ஏறி பார்ப்போம், பொட்டு வச்சுட்டு இந்த கடிநீர் நல்ல நீராக மாறிச்சான்ட்டு, செடிமெண்டேஷன் சீக்கிரம் ஆயிடுச்சான்ட்டு. ஸோ தொட்டியில் ஏறி பார்ப்போம், ஏற்றம், பொட்டு ஒட்டி வச்சுருப்பாங்க, பொட்டு சீக்கிரம் செடிமெண்டேஷன் ஆகுதா அப்படின்ட்டு. கார்பன் டை ஆக்சைடு கரைதிறன் அதிக அழுத்தத்தில் அதிகம். நீரை மாசுபடுத்தும். நீர் நிரந்தர சல்ஃபேட்டுகள், குளோரைடுகள் இது 2 தான் காரணம். சர்வ கரைப்பான் நீர் கொதித்தல் ஓசோன் ஏற்றம் அப்படின்றாங்க. கடின நீர் வயிற்று உபத்தை ஏற்படுத்தும். நுண்ணீர் நீக்கம் கிருமிகளை கொல்லுதல். அடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ ஆர்வோ சுத்திகரிப்பான்களில் சுவை அதிகமாகணும். ஆர்வோவில் ஆல்ரெடி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. ஸோ சுத்தமாக இருக்காது. பட் சுவை அதிகரிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா புற ஊதா அலகுகளும் யூஸ் பண்ணப்படுது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் சுவை அதிகரிக்க புற ஊதா யூஸ் பண்ணப்படுது அப்படின்றாங்க. அடுத்து டெம்பரவரியாக கடினத்தன்மை எதனால் ஏற்படுது, நான் மாற்றி பார்த்துருப்போம். இது டெம்பரவரியாக இப்போ ஒரு கடினத்தன்மை வருது. பெர்மனெண்ட்டாக எதனால் வருது அப்படின்னா CaCl, MgCl, சல்ஃபேட். ஆல்ரெடி இப்போ புக் பேக்கில் பார்த்தோம்ல, சல்ஃபேட், குளோரேட் இதெல்லாம் நல்லா ஒரு ஏரியா ஏற்றி விட்டுருது. குளோரின்னா க்ளோஸ் பண்ணி விட்டுருது, முடிச்சு விட்டுருது பெர்மனெண்ட்டாக. அடுத்து டெம்பரவரி கடினத்தன்மைனா CaCO3, MgCO3 கார்பனேட். காரில் கொண்டு போனாலே அது டெம்பரவரி தான். சும்மா டெம்பரவரியாக ஒரு சலவை சோடா வச்சு டெம்பரவரியாக பார்த்து விட்டுறது. அது அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.